அனைவருக்கும் வணக்கம். சற்றமும் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி கூட்டுறவு வங்கியில் நகையுடன் தள்ளுபடி 5,000 வரை நகையுடன் தள்ளுபடி வைப்பவர்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட். விண்ணப்பிப்பது எப்படி மற்றும் இதற்கான முழு விவரங்கள் பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். வீடியோவை கொஞ்சோட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் தமிழக அரசின் சார்பாக கூட்டுறவு வங்கியில என்னென்ன தள்ளுபடி எல்லாம் செய்யப்பட போறாங்க, எத்தனை சவரன் வகை மீண்டும் தள்ளுபடி செய்ய போறாங்க, எல்லாமே உடனடியாக தெரிய வரும். உங்களுக்கு கூட்டுறவு வங்கியில் நகையுடன் தள்ளுபடி பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள் புகழலாம். இப்போ ரீசெண்டா தமிழக அரசின் சார்பாக கூட்டுறவு வங்கியில 5,000 வகையிலான நகையுடன் தள்ளுபடி செய்வது குறித்து ஆலோசனை செய்யப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டாங்க. குறிப்பாக 5,000 எப்போது மக்களுக்கு தள்ளுபடி செய்யப்படுவார்கள் அப்படின்னு ஆர்வமாக காத்துட்டு இருக்காங்க. அதாவது இப்போ ரீசெண்டா 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கூட்டுறவு வங்கியில நகையுடன் தள்ளுபடி குறித்து அறிவிப்பு வெளியாகுமா அப்படின்னு காத்திருக்காங்க. இதற்கு முன்பாக 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்குறுதி கொடுக்கப்பட்டாங்க. அந்த வாக்குறுதியின்படி 5,000 வகையிலான நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு அதற்காக தள்ளுபடியும் செய்யப்பட்டாங்க. தற்போது நிலவரப்படி இப்போ ரீசெண்டா தமிழக அரசின் சார்பாக இந்த ஒரு அறிவிப்பும் வெளியாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. அது மட்டுமல்லாமல் இப்போ ரீசெண்டா எத்தனை சவரன் வகையிலான நகைகளும் தள்ளுபடி செய்வது குறித்தும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வராங்க. அதாவது கூட்டுறவு வங்கியில் எவ்வளவு நகைக்கடன் வைத்திருந்தாலும் அதற்கு தள்ளுபடி செய்யப்படுமா என கேள்விகள் எழுப்பப்பட்ட போது 3 முதல் 5 சவரன் வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் தள்ளுபடி செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. இப்போ ரீசெண்டா நகைகள் மீதான விலை தொடர்ந்து அதிகரிப்பின் காரணமாக தற்போது இந்த மாற்றங்கள் கொண்டுவரப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. இப்போ கூட்டுறவு வங்கிகள்ல 5 சவரன் வகையிலான நகையுடன் தள்ளுபடி செய்யப்படுமா அல்லது 3 சவரன் வகையிலான நகையுடன் தள்ளுபடி செய்யப்படுமா என்ப பட்டியல் குறித்து ஆய்வு மேற்கொண்டு வருவதாக அறிவிக்கப்பட்டாங்க. பலரும் தங்களுக்கு இந்த சலுகை கிடைக்குமா அப்படின்னு ஆர்வத்தோடு காத்துட்டு இருக்காங்க. அரசு வழிகாட்டுதலின்படி இந்த திட்டம் முதன்மையாக பொருளாதார ரீதியாக சிரமத்தில் இருக்கும் ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களுக்கு உதவியாக அமையும் என அறிவிக்கப்பட்டாங்க. அதே சமயத்தில் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் கூட்டுறவு வங்கியில் நகை கடன்கள் அடமானம் வைத்திருந்தால் அவர்களுக்கு கண்டிப்பாக தள்ளுபடி செய்யப்பட மாட்டாது. ஒரு குடும்பத்தில் அதாவது ஆதார் அட்டை மற்றும் ரேஷன் அட்டையில இணைத்திருக்கக்கூடிய நபர்கள் எவரேனும் ஒருவர் மட்டும் கூட்டுறவு வங்கியில அடமானம் வைத்திருந்தால் அவர்களுக்கு மட்டும்தான் தள்ளுபடி செய்யப்படுமே தவிர ஒரு ரேஷன் அட்டையில் இருக்கக்கூடிய அதாவது அட்டையில் இருக்கக்கூடிய 4 நபர்கள் இல்ல 5 நபர்கள் 3 நபர்கள் எவரேனும் 2 நபர்கள் கூட்டுறவு வங்கியில நகை அடமானம் வைத்திருந்தால் அவர்களுக்கு கண்டிப்பாக தள்ளுபடி செய்யப்பட மாட்டாதென தற்போது முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க. குறிப்பாக இதற்கு நீங்க எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னா நீங்க உங்களோட ஆதார் கார்டும் உங்களோட ரேஷன் கார்டும் காண்பிக்கப்பட வேண்டும். ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களுக்கு மட்டும்தான் கூட்டுறவு வங்கியில அடமானம் வைக்கப்பட உதவி செய்யப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட குடும்ப தேவைக்காகவும் விவசாயத்திற்காக மட்டும்தான் இந்த கூட்டுறவு வங்கியில குறைந்த அளவு நகைகள் அடமானம் வைக்கப்படுறாங்க. அந்த மாதிரி பட்சத்தில் உங்களோட ஆதார் கார்டும் உங்களோட ரேஷன் கார்டும் காண்பித்து நீங்க எவ்வளவு ரூபாய் கேட்கப்பட வேண்டும், நீங்க உங்களோட எத்தனை சவரன் அடமானம் வைக்கப்படுறீங்க அப்படின்ற விவரங்கள் எல்லாமே அந்த அதிகாரிகிட்ட நீங்க தெரிவிக்கப்பட வேண்டும். அதுக்கு மட்டும் இல்லாமல் தேவைக்கேற்ப பட்சத்தில் ஆதார் அட்டை மற்றும் குடும்ப அட்டையில் நகல்களை வழங்கி தங்கள் விவரங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறு அறிவிக்கப்பட்டாங்க. தகுதி உறுதி செய்யப்பட்ட பின் அதற்கான பதிவு புதுப்பிக்கப்பட்டு அடகு வைக்கப்பட்ட நகைகளை மீட்டெடுக்கும் நடைமுறை கொண்டுவரப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. இதனால் நீண்ட நாட்களாக கடனை திரும்ப செலுத்த முடியாமல் சிரமப்பட்ட பல குடும்பங்களுக்கு இந்த திட்டம் மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். கிராமப்புறங்கள்ல பொருளாதார சுமையை குறைத்து விவசாயிகளுக்கு பொதுமக்களுக்கு மீண்டும் தங்களின் வாழ்க்கையை நிலைநிறுத்தி கொள்ள இந்த நடவடிக்கை உதவியாக இருக்கும்னு அறிவிக்கப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பட்டியல் தயார் செய்த பிறகு கூட்டுறவு வங்கியில 3 சவரன் முதல் 5 சவரன் வகையிலான நகையுடன் தள்ளுபடி குறித்து முக்கியமான அறிவிப்பு இன்னும் சில தினங்கள்ல வெளியாக உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.